சார் நமக்கான வாகனம் வந்து விட்டது, கிடைக்கும் வாகனத்தில் வந்து பயணிக்க முடியும், இலக்கை அடைய முடியாது சொல்லிட்டு ராமதாஸ் சொல்லியிருக்காரு. திமுக கூட்டணிக்கு வரதா தெரிவிக்கிறாரா? ஏன்னா அவரோட மகன் வந்து என்டிஏ கூட்டணிக்கு போயிட்டாங்க. அது பொறுத்து பார்க்கலாம் சார். காங்கிரஸ் கூட்டணி வந்து தொடர்ந்து வந்து எந்த வேலைக்கு வந்து அந்த வேலையை பார்க்கலாம். இப்போ நந்திவரம் கூடாஞ்சேரி நகராட்சி பில்டிங் கட்டி முடிச்சிட்டாங்க. அதே இப்ப நாங்க தேதி கொடுத்தாச்சு. இன்னொரு 2 மணி சார் வேலூர்ல தாவேக்கா வந்து 20 மீட்டிங் வச்சாங்க. ஜூலி வந்து என்ன பண்ணிருக்காங்க? இப்ப நான் சொல்றதை கேட்டுக்கா. இதெல்லாம் வந்து தேர்தல் நேரம் வருது. நீங்க என்ன ஒண்ணு கேட்பீங்க, நான் என்ன ஒண்ணு சொல்லுவேன், அதை பெருசா ஆக்கிடுவீங்க. இப்போ இந்த விளையாட்டு கிரவுண்டு பத்தி என்ன கேளுங்க. இன்னும் ஊர்ல நம்ம கேளுங்க, நம்ம ஊர்ல இருக்க வளர்ச்சி பணி நம்ம மாவட்டத்துல எதனா தடைப்பட்டு இருக்குது, அதை சரி பண்ணணும், அது மாதிரிலாம் கேளுங்க. 3 ஏக்கர் பரப்பில் ரூபாய் 4 கோடி ரூபாய் மதிப்பில ஒரு அற்புதமான விளையாட்டு மைதானம் இன்றைக்கு திறந்து வைக்கப்பட்டிருக்கிறது. இதுல எல்லா வசதியும் கொண்ட மைதானமாக இது அமைந்திருக்கிறது. ஸ்கேட்டிங் மைதானம் 33 லட்சம் ரூபாய், கைப்பந்து கோர்ட்டு 5.5 லட்சம் ரூபாய், கூடைப்பந்து மைதானம் 11 லட்சம், சுகாதார வளாகம் 25 லட்சம், உயர் கோபுர விளக்கு, சுற்றுச்சுவர், சாலை வசதிகள், வடிகால் வசதி, புல்வெளி, பூங்கா, அவங்களுக்கு வந்து கழிப்பறை, ஓய்வு, அதாவது உடை மாத்துகிற அறை, இப்படி விளையாட்டு வீரர்களுக்கு வேண்டிய எல்லா வசதிகளும் கொண்ட ஒரு அற்புதமான விளையாட்டு மைதானத்தை இன்றைக்கு 4 கோடி ரூபாய் மதிப்பில் இன்றைக்கு திறந்து வைக்கப்பட்டிருக்கிறது. உள்ள வந்து பார்க்கும்போதே உள்ள ஜகஜோதியா இருக்குது. இது வந்து ஸ்கேட்டிங்ல வந்து இங்க பயிற்சி பெறவர்கள் தேசிய அளவில் பரிசு பெற்றிருக்கிறார்கள். நல்ல இந்த ஊர்ல வந்து நல்ல விளையாட்டு வீரர்கள்லாம் நிறைய பேர் இருக்கிறாங்க. அவருடைய கோரிக்கை ஏற்று இன்றைக்கு நம்முடைய நகராட்சியினுடைய நிர்வாகம், குறிப்பா நம்முடைய நகராட்சி மன்ற தலைவர் சண்முகம் அவர்கள் இதை நீண்ட நாளாக ரசித்து இந்த கிரவுண்டை உருவாக்கி இருக்கிறார். உள்ளபடி அவர் நினைச்சது மாதிரியே இது இந்த ஊருக்கே ஒரு அழகை ஏற்படுத்தக்கூடிய அளவுக்கு இந்த மைதானம் அமைந்திருக்கிறது என்பது உள்ளபடியே மகிழ்ச்சி அளிக்கிறது. இதுல இந்த பகுதியில் இருக்கிறவங்க மட்டும் இல்ல, சுற்று வட்டாரத்தில் இருக்கிற விளையாட்டு வீரர்களும் இதில் பயன்படுத்திக் கொள்ளக்கூடிய அளவுக்கு எல்லா வசதியும் ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கிறது என்று நான் தெரிவித்துக் கொள்கிறேன். விரைவில் மாவட்ட விளையாட்டு மைதானம் அதுவும் ரெடி ஆயிடுச்சு செங்கல்பட்டுல. அதே நம்முடைய மாண்புமிகு துணை முதல்வர் திருக்கரத்தால் விரைவில் திறந்து வைக்கப்பட இருக்கிறோம் என்பதை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். இப்ப மாவட்ட ஆட்சியர் சொல்லி ஆய்வு பண்ணிருக்கிறேன். அதாவது இன்னும் கொஞ்சம் வேலை இருக்கு, கொஞ்சம் அதிகமான ஆட்களை போட்டு விரைவுபடுத்தி இந்த தேர்தல் தேதி அறிவிப்பதற்கு முன்பாகவே திறந்து வைக்க வேண்டும் என்று சொல்லியிருக்கிறேன். அதையும் விரைவுபடுத்தி தேர்தலுக்கு முன்பாக திறக்கப்படும். அது எல்லாமே இப்ப நாளைக்கு நாளைக்கு எல்லா பகுதி எது 5% 10% முடிகிற தருவாயில் இருக்கிற பணிகள் எல்லாம் வேகப்படுத்தி தேர்தலுக்கு அறிவிப்பதற்கு முன்பாகவே திறந்து வைக்கப்பட வேண்டும் என்று சொல்லியிருக்கிறேன். அதிகாரிகள் அதுக்கான முயற்சிகளை மேற்கொண்டிருக்கிறார் என்பதை தெரிவித்துள்ளேன். மணப்பெண்ணின் பிரத்யேகமான திருமணம் விவாஹா தி சென்னை சில்க்ஸ்.